ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம சீனு சாரு ரெண்டு பேருக்குமே கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாம் நடந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தோம்னா சீனு மணமேடையில் உட்காடுறாங்க. அதே மாதிரி சாரு நம்ம சீனு பக்கத்தில் இருக்காங்க. ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம மாயாவை மட்டும் காணும். எல்லாரும் ஆசீர்வாதத்தோடையும் சீனு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சாரு கழுத்தில் தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா தான் மாயா ஓடி சீனு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பார்த்தோம்னா எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. நம்ம சீனுவும் சாரு கழுத்துல தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. பார்த்தோம்னா இது அன்னைக்கு காலையிலேயே நம்ம மாயா கண்ட கனவு. உடனே திடீர்னு எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா சீனு பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மாயா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னது, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதுவுமா இப்படி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கே, ஏன் இப்படி கெட்ட கனவு வந்துச்சு? சரி, உடனே பெரிய மட்டும் சொல்லலாம் அப்படின்னுட்டு உடனே மாயா பூஜை ரூம் முன்னாடி வராங்க. மாயா, என்ன ஆச்சுமா அப்படின்னு போதும் பாட்டியும் வராங்க. பாட்டி, இன்னைக்கு எங்கள் கல்யாண நாள் அதுவுமா சீனு வேற பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு பாட்டி அப்படின்னு போதும் உடனே ஜானகி அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மாயா சொல்கிற? ஆமாம், இப்போது விடிய காலையில் தான் கண்ட பெரியம்மா, எனக்கு என்னமோ பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாயா ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி மாயா, நீ பதட்டப்படாதம்மா. உடனே பாட்டி சரிம்மா, எதுக்கு இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்ருக்க, இது ஒரு கனவு தானே, நீயும் சீனுவும் முதல்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னதும் உடனே மாயா சரிங்கிறாங்க. இதை பத்மா பார்வதி கேட்டுடுறாங்க. அக்கா பார்த்தீங்களா, இன்னைக்கு எல்லாமே இவளுக்கு அபசகுணமாக நடக்கணும்க்கா. ஆமாம் பார்வதி, இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போகவே கூடாது அப்படின்னு பத்மா பார்வதி திட்ட போடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயா சீனுக்கு விஷ் பண்ணுறாங்க. சீனு, நம்ம கல்யாணம் இன்னைக்கு கல்யாண நாள் இன்னைக்கு அப்படின்னு போதும். ஆமாம் மாயா, வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணினதும் மாயா முகம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு மாயா? சீனு, இன்னைக்கு விடிய காலையிலேயே நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், நீ என்னை விட்டு போகிற மாதிரி. அதை பாட்டி கிட்ட சொன்னேன். அதனால பாட்டி ரெண்டு பேரையும் கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னதும் அதுக்கு என்ன போகலாம் அப்படின்னுட்டு மாயாவும் சீனுவும் கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போது நம்ம மாயா ஒரு புடவை எடுத்து வச்சுருப்பாங்க கட்டுறதுக்காக. அப்படின்னு பார்த்து பத்மா பார்வதி ரெண்டு பேரும் திட்டம் போட்டு மாயா சீனு கோவிலுக்கு போக விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மாயா புடவையில் ஒரு விஷயத்த பண்ணினதும் அது கொழுந்து விட்டு இது செய்து உடனே நம்ம மாயா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, என்ன இது, இன்னைக்கு எல்லாமே அவசகுணமாக நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்ப பதட்டப்படுறாங்க. அப்போ ஜானகி எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. மாயா, எப்படி மாயா பாட்டிச்சு? தெரியல பாட்டி, பூஜை ரூமில் தான் புடவையை வச்சேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு போதும். சரி பயப்படாத மாயா, இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பதட்டப்படாமல் நீ வேறு புடவையை கட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு போதும். அண்ணி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்படி கல்யாண நாள் அதுவுமா மாயா கெட்ட கனவு கண்ணு சொல்றா. இப்போ என்னன்னா இப்படி பூஜை ரூமில் இருக்கிற புடவை இப்படி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கா. நீ இவங்க கோவிலுக்கு போகாமல் விடுறது தான் நல்லது அப்படின்னும் போதும். பத்மா, என்ன பேசிட்டு இருக்க? இன்னைக்கு நல்ல நாளும் அதுவுமா, இங்கே பாருமாயா, அவகிட்டக்கா பைத்தியம். நீயும் சீனுவும் முதல்ல கோவிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும், மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னதும் உடனே நம்ம ஜானகி, ஆமாம் மாயா, வேற புடவை இருக்குல்ல, உன்னோட வேற புடவையை கட்டிட்டு போ அப்படின்னும் போது இது என்னோட கல்யாண புடவை அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு மாயா அழுதுட்டு இருக்காங்க. சரி விடுமா மாயா, உன்னோட என்கேஜ்மெண்ட் அன்றைக்கு கட்டுனில்ல புடவை, அதை கட்டிட்டு போமா, பார்த்துக்கலாம் அப்படின்னதும் மாயாவும் ரொம்ப வருத்தமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா ஜானகி எல்லாருமே கிளம்பி தனா வீட்டுக்கு வராங்க. தனா, உங்கள் ரெண்டு பேருக்கு எங்களோட கல்யாண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னதும் ரொம்ப நன்றிம்மா அப்படின்னுட்டு நம்ம தனா மூஞ்சி சுருங்குது. அப்போ நம்ம ஜானகி என்னாச்சு அப்பா, அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லலை, ஆசீர்வாதம் பண்ணலைன்னு தானே வருத்தப்படுறீங்க? இங்கே பாரு, அதுக்கான நாள் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு போதும். அம்மா, என்னம்மா சொல்கிற? ஆமாம் தனா, இங்கே பாரு, ஒன்று தெரியுமா, அப்பா அந்த புவனேஸ்வரி கிட்ட வரைக்கும் சவால் விட்டுருக்காரு. என் பொண்ணுன்னு இல்லை, தானா கண்டிப்பாக ஜெயிச்சு எங்கள் அகாடமிக்கு நல்ல பேர் வாங்கி தருவான்னு. அதனால்
உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீ அப்பா பேரை காப்பாற்றணுன்னா இந்த விளையாட்டில் வந்து ஜெயிக்கணும் தானா. அப்படி மட்டும் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அப்பா ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னதும் தனா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா தனா தான் வந்து 5 லட்சம் ரூபா பணம் வாங்கிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த நெருக்கடியில் இருக்காங்க தனா. என்ன பண்ணுறேன்னு புரியாமல் இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது. ஸோ ப்ரோமோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.